ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஐயனார் துணை சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பல்லவன் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. இப்போ பல்லவனை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க நிலாவும். வீட்டில் போயிட்டு அவங்களோட அண்ணன் ஒருத்தர்கிட்டயும் பல்லவன் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே பல்லவன் கிட்ட பேச ரெடியாகவே இல்லை. எல்லாருமே கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரூமில் போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க பல்லவன். இப்போ நிலா தான் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. யாருமே என்கிட்ட பேசல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணேன்னு கதறி அழுறாங்க. நீ பண்ண காரியம் ஆச்சு. அதனால தான் எல்லாரும் அப்படி கோவப்படுறாங்க. நீ எதுக்குடா அந்த காயத்ரிய ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போற? ரொம்ப தப்பாச்சுடா. ரூம் எடுத்து பேசுற அளவுக்கு. நான் சும்மா பேச தான் கூட்டிட்டு போனேன். லவ் பண்றியா? லவ்வெல்லாம் இல்ல நீ ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் பிரைவசியா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன் நம்ம வீட்ல வந்து வானதி வராங்க. அதுக்கப்புறமா நான் இருக்கேன். எல்லாம் பொண்ணுங்க வந்து பேசுறாங்க, பழகுறாங்க. இங்கவே நீ தனியா அந்த காயத்ரி கூட பேசியிருக்கலாமே! ஆனா, அத விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிற அளவுக்கு கூட்டிட்டு போய் பேசுற. எல்லாரும் தப்பா தானடா நெனைக்க செய்வாங்க. உன்ன பத்தி மட்டும் யோசிக்கிற. உன் அண்ணனுங்க பேசல, கோவமா இருக்காங்கன்ட்டு உனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா, அந்த காயத்ரியோட அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? போலீஸ் வந்து காயத்ரியோட அம்மாவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னப்ப, அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? காயத்ரி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்ல? பாவம்டா காயத்ரி. ஹோட்டல் ரூம்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அவ மனநிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்றாங்க. தப்புதான் நீ. நான் எதுவும் இப்படியெல்லாம் நடக்கும்ன்ட்டு பண்ணல. நான் சும்மா பேசுறதுக்காக தான் ஹோட்டல் ரூமுக்கு காயத்ரி கூட போனேன். இது கூட என் ஃப்ரெண்டு சொன்னதுட்டு தான் போனேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரிடா, அழாத விடு. இனி இப்படியெல்லாம் நடந்துக்காத. உனக்கு ஃப்ரெண்டா பேசணும்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசுடா, யாரா இருந்தாலும் சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் அழுறாங்க, சமாதானமும் படுத்துறாங்க. பாண்டியும் வானதியும் எப்ப பாரு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறத பார்க்குற சோழன் இவங்களை எப்படியாச்சும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்க வைக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாண்டி கிட்ட என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணாலும் அவ சண்டை போடுறா அப்படின்னு அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறமா வானதி கிட்ட போய் பேசுறாங்க நம்ம சோழன். அவங்க எனக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல, என்ன கண்டுக்கிறதில்ல, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்ட்டு அரை மணி நேரம் ஒரே கம்ப்ளைண்ட்டா சொல்றாங்க. சோழனுக்கே ஐயய்யோ! தலைவலி தாங்க முடியல, மயக்கம் வர மாரி இருக்கே இவ சொல்றதெல்லாம் கேட்டு, அப்படியே பதர்றாங்க. இன்னும் நெறைய இருக்கு. என்னம்மா இன்னும் நெறைய இருக்கா? நீ அவன லவ் பண்றியே! இவ்ளோ கம்ப்ளைண்ட் சொல்றியே! நான் அவன பயங்கரமா லவ் பண்றேன். அந்த அளவுக்கு அவன் எனக்கு எஃபெக்ட் எடுக்கலன்றது தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம்னு வானதி சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்ச சோழன், அடுத்து பாண்டிக்கு எப்படி அட்வைஸ் பண்ணி வானதியும் பாண்டியும் ஒத்துமையா இருக்கிற மாரி பிளான் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.